இந்த வாழ்க்கை வாழ விடாம ஒவ்வொரு மனுஷனுடைய மனதை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை நம்பாத. இன்னும் யார் நம்புறாங்க? சொல்லப்பட்டிருக்கு. யார் தேவனுடைய வார்த்தையை நம்புறாங்க? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது தேவ சிந்தை. எழுதியிருக்கு, வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஜீவ வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி பௌதிக மனுஷன் நான் அல்ல, என்னில் வாழ்கிறது இயேசு கிறிஸ்து. நான் ஆவிக்குரிய ஜீவனாக இருக்கிறேன். இதை யார் நம்புவாங்க? பவுல் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டாரா? சத்தியம் அப்படி சொல்லுகிறது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய பௌதீக சரீரம், பௌதீக வாழ்க்கைக்கு அவர்கள் நீங்கி இருக்கிறார்கள், மரித்தார்கள். இப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அனைவரிலும் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய இம்மைக்குரிய உலக பௌதிக சரீரம், பௌதிக வாழ்க்கைக்கு அவனுடைய மரணம் கிறிஸ்துவின் மரணத்தில் அடங்கி இருக்கிறது. இது தேவனுடைய சிந்தை. இதை அவன் தன்னுடைய சிந்தையாக ஒரு மனுஷன் மாற்றிக்கொள்ள கூடாது என்பதற்காக அவனுடைய மனதை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறான். இதை நீ விசுவாசிக்காதே. நீ மனுஷன் தானே, உனக்கு ஒரு பௌதிக சரீரம் இருக்கு, நீ உலகத்துல தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், நீ மனுஷனை போல சிந்தித்துக்கொள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நீ சிந்திக்காதே. இந்த வார்த்தை யாராவது சிந்திப்பாங்களா? இந்த வார்த்தையை தன்னுடைய சிந்தையாக யாராவது மாற்றிக்கொள்வார்களா? விசுவாசிப்பார்களா? விசுவாசிச்சா என்ன கிடைக்கும் தெரியுமா? மனுஷனா இருக்கிறவன் தேவ சாயல்ல மாறுறான். ஒரு சிந்தையில் மனுஷ சிந்தையை அழிச்சிட்டு நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று என் மனதை நான் மாற்றினால் இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற சத்தியம். இது சத்தியம், இது நடந்தது உண்மை, இது வாஸ்தவம். கிறிஸ்துவின் மரணத்தில் முழு மனுக்குலமும் சிலுவையில் அறையப்பட்டது வாஸ்தவம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அனைவரும் ஆவிக்குரிய ஜீவன்களாக உயிர்ப்பிக்கப்பட்டது சத்தியம், வாஸ்தவம். இது தேவ சிந்தை, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை யாராவது நம்புவாங்களா? நம்பினால் வாழ்க்கையில யாராவது கண்ணீர் வடிப்பாங்களா? கதறுவாங்களா? புலம்புவாங்களா? வாழ்க்கை எவ்வளவு மன ரம்யமாக இருக்கும். அப்போ ஒரு சந்தோஷமான, சமாதானம் உள்ள, இளைப்பாறுதல் உள்ள தேவ வல்லமையை எடுத்துக்கொண்டு ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு வராதபடிக்கு சஞ்சலமும் தவிப்பு நிரம்பிய ஒரு உலக வாழ்க்கைக்குள் சிக்கி போய் கிடப்பதற்கு அவர்களுடைய மனதை அவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். மனதை அவன் கண்ட்ரோல் பண்றான். அவனுடைய கண்ட்ரோல்ல மனசு. இப்படி சிந்திக்காதே. இன்னைக்கு கிறிஸ்துவை நம்புகிற பெரும்பாலான கூட்டத்தில் இந்த வார்த்தையை நம்புகிறார்களா என்று கேளுங்க. ஒரு மனுஷனுடைய நிர்பந்தமே இதுல முடிஞ்சு போகும். ஒரு மனுஷனுடைய நிர்பந்தம் இதோடு முடிஞ்சது. அவன் மனுஷ சரீரத்தில், அழிவுக்கு ஏதுவான சரீரத்தில், சாவுக்கு ஏதுவான சரீரத்தில், மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தில், மரணத்துக்கும் அழிவுக்கும் ஏதுவான இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது வரை அவன் தன்னுடைய சிந்தையில் தான் அவன் இருப்பான். தன்னுடைய சிந்தை, தன்னுடைய பலன், அந்த பலவீனம் அவனுக்கு முன்பு இருக்கக்கூடிய அவன் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற சூழ்நிலைகளை அவன் ஜெயிக்கவே முடியாது. அவன் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் இந்த தேவ சிந்தையை தனக்கு ஆயுதமாக தரித்து கொள்ளணும். இது தேவ சிந்தை. இதில் தெய்வத்துவத்தின் பூரண வல்லமை அடங்கி இருக்கு. கிறிஸ்துவின் மரணத்திற்குள்
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குள் நம்முடைய ஆவிக்குரிய புது ஜென்மமாக உயிர்ப்பிக்கப்படுகிற தேவ ரகசியம் பொக்கிஷம் மறைந்திருக்கு. இதை நான் என்னுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்ளணும். கிறிஸ்து மரித்தாரே, நானும் பௌதிக வாழ்க்கைக்கு மரித்து போனேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, அவரோடு கூட ஆவிக்குரிய ஜீவனாக ஆவிக்குரிய சரீரத்தில் நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று என்னுடைய சிந்தையை தேவ சிந்தையின்படி மாற்றிக்கொண்டால் நான் ஆவிக்குரிய ஜீவனாக உன்னதவாசியாக மாறுகிறேன். இதற்கு தான் அவன் அனுமதிக்க மாட்டேங்கிறான். நீ உலகத்திலிருந்து சாகணும். உலகத்திலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அப்படியே வருத்தத்தை துக்கத்தை நீ அனுபவிக்கணும். இந்த பௌதிகத்தில் இருந்து தப்பி ஆவிக்குரிய ஜீவனாக தேவ குடும்பத்தின் பிள்ளையாக நீ மாறக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையில் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவனாக மாறுகிறான். இன்றைக்கு கிறிஸ்து மரணத்தில் மறைந்திருக்கக்கூடிய தேவ ரகசியத்தை நீ உனக்கு சிந்தையாக எடுக்கக்கூடாது. அதன் விளைவு இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்துவின் மரணத்தை குட் ஃப்ரைடேயாக அனுசரிப்போம். அதுல என்ன லாபம்? அது மாம்ச சிந்தை. கிறிஸ்து மரணத்தில் புதைந்திருக்கிற தேவ ரகசியம் என்ன? நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டேன். அவருடைய உயிர்த்தெழுதலை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறதுல என்ன லாபம்? அவருடைய உயிர்த்தெழுதலில் என்னுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று என்னுடைய சிந்தையை தேவ சிந்தையின்படி மாற்ற வேண்டும். அப்படி மாற்றாதபடிக்கு, அந்த சிந்தை எனக்கு வராதபடிக்கு அது ஒரு பண்டிகையாக மாறிட்டது. இதுக்கு பின்னணி யாரு? ஒவ்வொருவருடைய மனதை அடக்குகின்ற, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற பிசாசு, இப்பிரபஞ்சத்தின் தேவன். உங்களுக்கு ஒரு ஈஸ்டர் பண்டிகையும் உங்களுக்கு ஒரு பெரிய வெள்ளிக்கிழமையும் கொடுத்து நீங்க கிறிஸ்துவின் மரணத்தில் இருக்கக்கூடிய தேவ ரகசியத்தை நம்பக்கூடாது. உங்க சிந்தையை மாற்றக்கூடாது. நான் மரித்தேன் என்று நம்பக்கூடாது. அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் ஆவியாக உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று நம்பக்கூடாது. அதன் விளைவு நீங்க உலகத்தையே ஜெயிக்கிறீங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வசனம், அவருடைய வார்த்தையை சிந்தையாக தரித்து கொண்டால் இவ்வளவு வல்லமை ஒரு வார்த்தைக்குள்ள இருக்குது. ஒரு தேசத்தை அழிக்கிற ஒரு அணுகுண்டு போல ஒரு மனுஷனுடைய அழிவையை அழித்து அவனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவ வல்லமை ஒரு வசனத்துக்குள், அவருடைய வார்த்தைக்குள் அடங்கி இருக்கு. இந்த வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை அவருடைய மனதை குருடாக்கி, நீ இப்படி சிந்திக்க கூடாது, ஆவிக்குரிய சிந்தை உனக்கு வரக்கூடாது, நீ மனுஷனை போல சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தையை எத்தனை தடவை வாசித்தாலும் இதை யாருமே சிந்தையாக மாற்ற மாட்டாங்க. சிந்தையாக மாற்றிக்கொள்ளுகிறவங்க கண்ணீர் வெடிக்கவே மாட்டாங்க, கலங்கவே மாட்டாங்க, புலம்பவே மாட்டாங்க. அவர்களுக்கு முன்பு வரக்கூடிய ராட்சசனை சங்காரம் பண்ணக்கூடிய தேவ வல்லமை இந்த சிந்தையில் அடங்கி இருக்கு, தேவ சிந்தையில் அடங்கி இருக்கு. தாவீது கோலியாத்தை கொல்லும் போது தேவ சிந்தையில் தான் போய் ஜெயிக்கிறான். எனக்குள் இருக்கிறது தேவன், அவ்வளவுதான். அது ஆவியின் சிந்தை, தேவ சிந்தை. உனக்குள் இருக்கிறது மனுஷ பலன். நீ ராட்சசன் தான், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி தான். ஆனா அந்த தெள்ளுப்பூச்சிக்குள் இருக்கிறது தேவ பலன், அந்த ராட்சசனுக்குள் இருக்கிறது மனுஷ பலன். தேவ பலனுக்கு முன்பாக மனுஷ பலன் செல்லாது. அதனால்தான் அவன் தைரியமா போறான். சிந்தையை மாற்றிக்கொள்ளுகிறான். நான் மனுஷன் அல்ல, என்னில் இருக்கிறது கிறிஸ்து. அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரச்சனை தீர்ந்து போச்சது. இப்போ பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட தேவ சிந்தை. இது சத்தியம். அதான் சொல்றார். இந்த சத்தியத்தை கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, இதுதான் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. பிரகாசமா இராதபடிக்கு, விசுவாசிக்க முடியாத, தன்னுடைய மனதை மாற்ற முடியாத அவிசுவாசிகளுக்கு அவன் இந்த சுவிசேஷத்தை கொடுக்க முடியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய மனசை எல்லாவற்றையும் அவன் விலைக்கு வாங்கிட்டான், கிரயம் பண்ணிட்டான். தங்களுக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை என்ன என்பதே தெரியாதபடிக்கு அவர்களை சிறுமைப்படுத்தி சின்ன கோலமாக்கி வச்சிருக்கிறான்.
சபையை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போய் தலையை காட்டுறதை தவிர ஒவ்வொரு நாளும் ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேதத்தை எடுத்து வாசிட்டு முழங்கால் போட்டு அந்த ஜெபம் பண்ற அந்த காரியத்தை தவிர அவர்களுக்கு சத்தியமே தெரியாது. சத்தியம் தெரியாதபடிக்கு சத்தியத்தை அவர்களிடத்துல பிடுங்கிட்டான். மனுஷ சிந்தையிலே உட்கார வச்சுட்டான். தேவ சிந்தைக்கு இடமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. இப்படிப்பட்ட கேடான காரியம் மனசை பறி கொடுத்துட்டாங்க. தேவ சிந்தையை கொண்டு உலகத்தை ஜெயிக்கக்கூடிய, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகாபெரிய பாக்கியம் கிடைத்தும் தங்களுடைய சிந்தையை மாற்றாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறதே. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, உலகத்தில் சிக்கி போய் கிடந்தோம், பாவத்தில் சிக்கி போயிருந்தோம், மனுஷ சிந்தையில் சிக்கி போயிருந்தோம். உலகத்து ஜனங்களைப் போல நாம் ஒரு உலகத்தானாக, ஒரு உலகத்தோடு ஒட்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனசிலும் பாவம், வாயிலும் பாவம், கிரியையிலும் பாவம், இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, ஒரு பௌதீக வாழ்க்கை, ஒரு பௌதீக வாழ்க்கையில சிக்கி போயிருந்தோம். நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். யார்? அத்தனை பாவிகளையும், அத்தனை அக்கிரமக்காரர்களையும், மனுக்குலம் முழுவதும். நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அங்க நடந்த காரியத்தை பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்களை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. இத பண்டிகையாக கொண்டாடினா ஈஸ்டர் பண்டிகை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அவரோட கூட உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தவர் பௌதிக சரீரத்தில் அல்ல, ஆவியின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். நாம் அனைவரும் அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். அவருடைய உயிர்த்தெழுதலிலும் ஆவிக்குரிய சரீரத்தோடு இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்முடைய அந்தஸ்து எங்க இருக்கு பாருங்க. இது தேவ சிந்தை. தேவன் இப்படி சிந்திக்கிறாரு. கிறிஸ்துவின் மரணத்தில் பௌதிக அக்கிரமக்காரர் எல்லாருடைய மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மரித்த அனைவருடைய உயிர்த்தெழுதலும் ஆவிக்குரிய ஜீவன்களாக உயிர்த்தெழுந்து உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட, இந்த உலகத்தில் அல்ல, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதை யாராவது நம்புவாங்களா? நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்தில் ஆவிக்குரிய ஜீவனாக அவரோடு கூட இருக்கிறேன். இது ஆவியின் சிந்தை, இது தேவ சிந்தை. இதற்குள்ளே தேவனுடைய பவர் இருக்கு. இதை யாராவது தன்னுடைய சிந்தையை, நான் மனுஷன் அல்ல, நான் பௌதிக சரீரத்தில் அல்ல, பௌதிக உலகத்தில் அல்ல, நான் ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய சரீரத்தில் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்ட, மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட, மறுபடி ஆவியில் பிறந்த தேவ பிள்ளை என்று தேவன் சிந்திக்க சொல்லுகிறாரே, இந்த சிந்தையின்படி நான் சிந்திக்கிறேனா? இதுதான் பவர். மனுஷனுடைய சிந்தையை எடுத்து உபயோகிக்கிறதுல என்ன நன்மை? அது பலவீனம். இது ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை எடுக்கும் பொழுது அதற்குள் தேவ வல்லமை அடங்கி இருக்கு, தேவனுடைய பவர். ஒரு அழிவுக்கு ஏதுவான மனுஷன் அழிவில்லாத ஒரு தேவ பிள்ளையாக உன்னதத்துக்கு போனது கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக. அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் இப்படி நாம் உன்னத வாசிகளாக மாறியிருக்கிறோம் என்று தேவ சிந்தையின்படி விசுவாசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா?
சிந்தித்தால் நாம் ஆவிக்குரிய ஜீவனாக மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.